ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளே நான் உன்னோடு பேச வேண்டும். 2 நிமிடம் எனக்காக ஒதுக்கினால் போதும். நிச்சயம் நீ கேட்பாய் என்று நம்புகிறேன். அலட்சியம் செய்யாதே. நீ என்னையே சார்ந்திருந்து பார். ஏங்குதல் போராட்டங்களை எல்லாம் எடுத்து என்னையே சார்ந்திருந்து நான் உன்னுடனேயே இருப்பேன் எப்பொழுதும். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனமானது சஞ்சலமடைந்து எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்காகவே இருக்கின்றேன். பாரத்தை என் மேல் சுமத்து. உனக்கு மன சாந்தி ஏற்படும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன்னுடைய வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை என்பது நீ மட்டுமே. உனக்கு நீ மட்டுமே துணை. உடலும் உயிரும் சொந்தமில்லை. உற்றார் உறவினர் சொந்தமில்லை. ஓடி ஓடி உழைத்த பணமும் நமக்கு சொந்தமில்லை. ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்களும் கூட நமக்கு சொந்தமில்லை. ஆனால் வாழும் நாட்களில் நீ செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு சொந்தமானது. அதுவே உன் கூட வருவது. இந்த அழகான புத்தம் புது வாழ்க்கைக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இனி வரப்போகும் காலம் உன்னுடைய வாழ்க்கையை புது வசந்தமாக மாற்றப் போகிறது. உனக்கு ஒரு புது வாழ்க்கையை தரப்போகிறது. அந்த வாழ்க்கையில் புது மங்களங்கள் எல்லாமே பொங்கப் போகின்றன. மங்களம் பொங்கும் நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்றது. அது உனக்காக காத்திருக்கின்றது. உன் நிழலாக அது உன் கூடவே வரப்போகின்றது. எதற்கும் கலங்காதே என் பிரியமே. உன்னை வழி நடத்தி செல்பவன் நான் அல்லவா? உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே விரைவாகவே நிறைவேறப் போகிறது. என்னுடைய பாதங்களில் வீழ்ந்து கிடக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். நீ கண்ட கனவு கலைந்தது, கொண்ட அன்பு வீணானது, வாழ்ந்த வாழ்வு அர்த்தமற்றது என்றும், என் அப்பன் எல்லாமே எனக்கு நீதான் என்றும், என் அப்பனின் திருவடியே நிலையானது என்றும் நீ என்னுடனே லயித்து போயிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவது என்னுடைய பொறுப்பு அல்லவா? கண்டிப்பாக செய்வேன். கடவுள் கொடுப்பது ஒருபோதும் தீர்ந்து போவதில்லை. மனிதன் கொடுப்பது என்றுமே நிலைக்காது. கடவுள் கொடுப்பது எப்போதுமே உன்னுடனே இருப்பது. மனிதன் கொடுப்பது ஒரு சில நாட்கள் மட்டுமே உன்னுடன் இருப்பது. அதனால் நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள். உன் அன்றாட பணிகளை நீ மேற்கொண்டு வா. நல்ல விஷயங்கள் பேசும்போது கவனிக்க வேண்டும். சிரமம் இழிவுபடுத்தி திசை திருப்பும் போது காதுகள் உஷாராக இருக்க வேண்டும். உங்கள் நடத்தைகளின் அதிபதியாய் நீங்கள் இருங்கள். இந்த தருணத்தின் துண்டுகள் உங்களை விட்டு செல்லாதீர்கள். உனக்கு எது நல்லது என்று எப்போதுமே விழிப்புடன் இருங்கள். பிறரை துன்புறுத்தவோ துன்பப்பட செய்யவோ வேண்டாம். நீங்கள் எப்போதும் உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்து பாருங்கள். எந்த வேண்டுதலையும் நீ என்னிடம் வைக்க தேவை இருக்காது. ஏனப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே. என்றால் நீ என்னை பார்க்க வந்திருக்கின்றாய். என் பெயரை நீ உன் மனதில் உச்சரித்து கொண்டே இருக்கின்றாய். ஆழமாக என்னை நம்புகின்றாய். என் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருப்பேன்? உங்களை காப்பது எனது கடமை அல்லவா? உங்களின் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் எல்லாமே எனக்கு தெரியும். உங்கள் தேவையை நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன். எது உனக்கு நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். என்னை நேசிக்கும் நீங்கள் என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையே இல்லை. நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். பிறகு ஏன் எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் சரி, நீ எது பேசினாலும் சரி, எனக்கு தெரியும். நீ பொறுமையாக இரு. என்ன நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். நீ என்னுடைய குழந்தை. எதற்கும் நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக மாறப்போகிறது. நீ எதற்கும் பயப்பட தேவையே இல்லை. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. ஆனால் வாழ்க்கை எப்படி கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போலத்தானே இன்பம் துன்பம் என்ற 2 பக்கங்களும் உண்டு. அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயமாகவே நீ உன்னுடைய வாழ்வில் ஜெயித்து விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடையே முனைப்பாக இருந்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் நீ ஜெயிப்பாய்.
நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். எதிர்காலம் நமக்கு நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவது எல்லாவற்றையுமே நீ காதில் வாங்கிக்கோ. உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்துவிடு. அந்த இடத்திலேயே அமர்த்திவிடு. அந்த எண்ணங்கள் நிச்சயம் உனக்கு ஈடேறும். நிச்சயமாகவே நடக்கும். நீங்கள் என் அருள் ஆசி எல்லாவற்றையுமே என்னுடைய முழு அன்பையும் பெற்றிருக்கின்றாய். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழப்போகின்றாய். உன் மனதில் வஞ்சகம் வழிகள் நிறைந்த வாழ்க்கையாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? வழிகாட்ட யாருமே இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உனக்கு நான் வழிகாட்டி கொண்டு உன்னுடைய அருகிலேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ பயப்படலாமா? பயப்படாத தங்கமே, நான் இருக்கின்றேனே உனக்கு. என்றும் எங்கும் எப்போதுமே உன் கூடவே நான் இருப்பேன். அப்பாவை நம்பிப்பார். உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீயே பார்ப்பாய். பாபாவை மிஞ்சிய வைத்தியர் இல்லை என்றே கூறலாம், தெரியுமா? அது எவ்வாறு என நீனே தெரிந்து கொள். தீர்க்க முடியாத வியாதிகளும் அப்பாவின் தர்பாரால் நிச்சயம் தீர்க்கப்படும். ஆகவே அப்பாவிடம் முழு நம்பிக்கை வையுங்கள். இங்கு உள்ள அப்பா உமது வியாதிகளையும் வலியையும் நிர்மூலமாக்கி விடுவார். கவலையை விடு என்று அப்பாவே பல முறை உனக்கு கூறியிருக்கிறார் என்றால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. சாயப்பா தெய்வத்தின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லையே. யார் கைவிட்ட போதிலும் அப்பா தனது பக்தனை கைவிடவே மாட்டார், தெரியுமா? அவரிடம் முழு நம்பிக்கை வைப்பது இப்பொழுது உனக்கு மிகவுமே அவசியமாகிறது. உன்னுடைய நல்ல மனசுக்காகவே உன்னுள் நான் வாசம் செய்கின்றேன். உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. நீ நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாகவே இனி நித்திரை கொள்ளலாம். உன்னுடைய வாழ்க்கை எனக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது. நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல தீபங்களை நான் ஏற்றிவிட்டேன். நீ எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லையே என்று மன வருத்தத்தில் இருக்காதே. எப்போது இனி எனது கோபுரத்தை பார்த்தாயோ அப்போதே உன்னுடைய கஜானா நிரம்ப தொடங்கிவிட்டது. எப்படி என்று தானே கேட்கிறாய்? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா தன்னுடைய இளைய மகள் பிறந்த நாளுக்காக அன்னதானம் கொடுப்பதற்காக ஒரு கோயிலுக்கு போனாங்க. அந்த இடத்துல ஒரு பரம ஏழை வந்து தானும் வரிசையில் நிற்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அவர் ஒன்றா சேர்த்துக்கல. அந்த பரம ஏழை எல்லாரும் வாங்கின பிறகு நம்ம வாங்கிக்கலான்னு ஓரமாக ஒதுங்கி நின்னாங்க. அதை ராஜாவை பார்த்துக்கல, மக்கள் யாருமே கண்டுக்கவும் இல்லை. அந்த மக்கள் எல்லாம் இவரை பார்த்து முகம் சுழிச்சு தான் போனாங்க. மாலை வேலையும் நெருங்கி விட்டது. ஆனால் அந்த பரம ஏழைக்கு சாப்பாடே கிடைக்கல. இனி நமக்கு கிடைக்காது, இன்னைக்கு பொழுது நமக்கு பட்டினி தான் நினச்சிக்கிட்டு அந்த கோவில் கோபுரத்தை பார்த்து, இறைவா என்னுடைய விதியை ஏன் இப்படி படைச்ச, இன்னைக்கு என்னை பட்டினியாக போட்டுட்டியேன்னு அவர் மீது கோபப்பட்டுட்டு அவர் திரும்பி போய் அங்கு அருகிலுள்ள குளத்தங்கரையில் உட்காந்துட்டார். அந்த இடத்துக்கு வந்த ராஜா தன்னுடைய கை கால் எல்லாம் கழுவதற்காக வந்தாங்க. அப்போது அங்கே பக்கத்தில் இருந்த அந்த பரம ஏழையை பார்த்து, ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்களுடைய மனசும் வயிறும் நிறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டார் அந்த ராஜா. அவர் யார் வந்திருக்கான்னு கூட எதிர்த்து நின்று பார்க்காம கீழே குனிஞ்சபடியே அவர் பதில் சொன்னார். எங்கே எனக்கு சாப்பாடு கிடைச்சது? இன்னைக்கு எனக்கு விதிக்கப்பட்ட விதி சாப்பாடு இல்லாமல் பட்னியாக கிடக்குன்னு தான் அந்த கடவுள் நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எழுந்திருக்க பார்த்தாரு. உடனே அவர் ராஜாவுடைய கை வந்து அந்த பரம ஏழையின் தோள் மீது வச்சாங்க. உடனே அண்ணாந்து பார்த்த அந்த ஏழை பரமன், ராஜா என்னை மன்னிச்சுக்கோங்க, வந்தது நீங்கள் தான் தெரியாமல் நான் கீழே பார்த்தே அலட்சியமாக பதில் சொல்லிட்டேன்னு சொன்னார். நீ உடனே கிளம்புன்னு சொல்லி அவரை தன்னுடைய வண்டியிலேயே ஏற்றிட்டு போயிட்டார். ஏற்றிட்டு போய் அரண்மனையில் இருந்து உபச்சாரம் எல்லாம் செஞ்சார். அவருக்கு அவருடைய ராஜாவுடைய சட்டை அணிகலங்க எல்லாத்தையுமே கொடுத்து, இதை நீங்கள் போய் குளிச்சுட்டு போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சார். அதுக்குள்ளே விருந்து தயாராக இருந்துச்சு. அவருக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டுட்டு அவருக்கு பரிசாக ஒரு தங்கப்பானை மூலயமா அவ்வளோ நகைகளை கொடுத்தாரு ராஜா. இதை நீ வச்சு பிழைச்சிக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு. இதை பார்த்ததும் அந்த பரம ஏழைக்கு மிகவுமே மனசு உருகி கண்ணீர் விட ஆரம்பித்தார். ஏன் இப்போது நீங்கள் அழுவுறீங்கன்னு கேட்டார் ராஜா. அதற்கு ராஜா சொன்னார், நான் இத்தனை நாளாக முட்டாளாக இருந்திருக்கேன், எப்படி வாழ்வதுன்னு தெரியாமே இருந்திருக்கேன், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கேன். இன்னைக்கு தான் முதலாக அந்த கோபுரத்தை பார்த்து ஏன் கடவுளை என்னை இப்படி படைச்சேன்னு சொல்லி அவரை நான் திட்டிட்டு வந்தேன். ஏன் கடவுளை இப்படி எனக்கு விதிச்ச விதின்னு சொல்லி, ஏன் கடவுளை என்னை இப்படி படைச்சிங்கன்னு சொல்லி அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் இழந்து வந்தேன். வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம்
நீங்களே கடவுளாக வந்து எனக்கு வயிறு நிறைய சாப்பாடும் போட்டு இனி வருங்காலத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்து நான் படைச்ச பிறவிக்கு இதுதான் அர்த்தம்னு எனக்கு காட்டிட்டீங்க இறைவா, ரொம்ப நன்றின்னு அவர் மீது காலில் விழுந்து கும்பிட்டாரு. இப்போது தெரிகிறதா, கடவுள் நமக்கு எதை எப்போது எப்படி எங்கே கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ நிச்சயமாக கொடுப்பார். உனக்கும் தங்கப்பானை நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இன்னும் கொஞ்சம் காலந்தாம் இருக்கு. நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும். யார் ஒதுக்கினாலும் நீ கவலைப்படாதே. இறைவனிடம் கையேந்து. இறைவன் உனக்கு இல்லை என்று சொல்லாமல் எல்லாவற்றையுமே தருவதற்காகத்தான் இறைவன் இருக்கின்றார். யார் ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். நீதான் அவரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா? உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள நீ முயற்சி செய். அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி நான் உனக்கு அருள்கிறேன். என்னால் முடியவில்லை, எனக்கு இது வராது, என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் உடைத்து எரிந்துவிடு. உன் சாயப்பா உன்னை விட்டு எங்குமே செல்ல மாட்டேன். இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை. உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன். அதை உணர்ந்து நட. மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம். அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இருக்கிறாய். அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன். அதை உணர்ந்து கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாக நட. உன் சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று நீ அழுகிறாய். ஆனால் அது வழியை தருவதல்ல. வாழ்க்கை என்பது எளிது. ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியமாகும். அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நான் எப்போதும் துணையாகவே இருப்பேன். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உன்னுடைய வாழ்க்கை துணையாகவும் நல்ல நண்பனாகவும் உனக்கு உடன் பிறந்தவர்களாகவும் என்னுடைய துணை எப்போதுமே உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். எந்த ரூபத்தில் பார்த்தாலும் நான் உனக்கு இருந்து கொண்டே இருப்பேன். குருவாக பார், நான் உனக்கு நிச்சயமாகவே என்னுடைய அருள் முழுவதையுமே தருகிறேன். என்னுடைய பிள்ளையான உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. நல்ல காலம் நெருங்கிவிட்டது. அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கிறது. அதை கண்டு நீ பயப்படாதே. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும். ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்பு. என்னை நம்பு. உன் அன்பு என்பது உண்மையானது. அதில் ஏன் நீ இப்படி போட்டு குழம்பி தவித்து கொண்டே வைத்து கொண்டிருக்கிறாய்? உன் குழப்பமே உனக்கான எதிரி. மனதை குழப்பத்தில் ஆட்டி விடாதே. ஆட்டி வைத்திருக்கிறாய் நீ. உன் மனதை போட்டு ஆட்டி வைத்திருக்கிறாய். பல குழப்பங்களை உன் மனதுக்குள்ளே போட்டு அது சொல்ல முடியாமல் வாய்விட்டு கதறும் அளவிற்கு உன் மனதில் அத்தனை குழப்பங்களை நீ வைத்திருக்கிறாய். உனக்கு நான் இருக்கிறேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை நீ செய். நிச்சயமாகவே நீ நன்றாக இருப்பாய். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலுமே அது என்னுடைய பொறுப்பு. நான் பார்த்து கொள்கிறேன். உன் மனதை எப்பொழுதும் தெளிவாக வை. அதற்குள்ளே என்னை வை. உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விட மாட்டேன். மாயை என்ற வலைக்குள் சிக்காமல் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். நீ சந்தோஷமாக இரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டம்தான் மிச்சுங்கிறதுன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இல்லையா? அந்த கடவுளை உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் நல்ல எண்ணங்கள், உன்னுடைய நேர்மறையான எண்ணங்கள் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு அது நிச்சயம் நல்ல பலனை தரும். நீ செய்த புண்ணியங்கள் நிறையவே இருக்கு. அதனால் இப்போது நடக்கின்ற கவலைகளை பற்றி நீ மனசில் கூட நினச்சிக்காத. இப்போது நடக்கின்ற துன்பங்கள் எல்லாமே பனி போல விலக போகுது. உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ சந்தோஷமாக வாழ போகிற. நான் உனக்கு எல்லா நேரத்திலும் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நிகழ்விலும் நான் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தானே இருக்கேன். இப்போதும் அப்படி தானே இருந்துக்கிட்டு இருக்க. ஆனால் என்னை நீ காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ நான் மறந்து விட்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது நீ விருப்பு காட்டு கொண்டிருக்கின்றாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில்
நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்கிறாய் என்பது எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும்? என் மனம் உடைந்து போயிருக்கிறது. சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள், சமநிலைப்படுத்து, உன்னுடைய பற்றுகளை எல்லாம் நீக்கு என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் நான் எப்பொழுதும் உயர்வாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்வது எல்லாமே உனக்கு இன்று அலட்சியமாக தோன்றலாம். நாளை அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு இப்போது புரியாது. என்னுடைய அப்பா சொன்னது எல்லாமே என்னுடைய நன்மைக்கு, என்னுடைய எதிர்காலத்திற்கு என்று உனக்கு இப்போது தெரிய வரப்போவது கிடையாது. நீ என்னை முழுமையாக நம்பினால் மட்டுமே, நீ என்னுடைய குழந்தை என்பதை நம்பினால் மட்டுமே இது எல்லாம் உனக்கு தெரிய வரும். நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து நான் காத்திருந்தேன். நீ என்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள். நீ என்னுடைய குழந்தை. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. என்னிடம் கோபப்பட. நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் அல்லவா? ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடும் என்ற எண்ணத்திலேயே இருக்கின்றாய். அதுதான் மாயை என்ற வலை. அந்த மாயை என்ற வலைக்குள் நீ சிக்க பார்த்தாய். யாரோ ஒருவர் மூலமாக அதை உன்னிடமிருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன் தற்போது. அதுதான் உன்னை இப்பொழுது காப்பாற்றி இருக்கின்றது. இல்லையென்றால் அது வேறொரு பெரிய பிரச்சனையில் சென்று முடிந்திருக்கும். கவலையே படாதே, உன்னோடு தான் நான் இருக்கின்றேனே. என்னை மீறி எதுவுமே நடக்காது. உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விட மாட்டேன். மாயை என்ற வலைக்குள் சிக்காமல் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். நீ சந்தோஷமாக இரு.